வெல்கம் டு கேரளத்தில் தமிழன் சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா எண்ணெயை சூடு பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். வதங்குற வரையும் வெயிட் பண்ணுவோம். அது கூட நம்ம கொஞ்சம் உப்பு கலந்து சேர்த்துக்கிறோம். எப்பவும் செய்கிற மாதிரி தான். உப்பு அதோட சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிறோம். அது கூட 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறிக்கிறோம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கிட்டுருவோம். நம்ம எண்ணெயில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்குறனால கொஞ்சம் நமக்கு கலர் கிடைக்கும். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறோம். இஞ்சி 50, பூண்டு 50 நல்லா போட்டு வதக்கிறோம். நம்ம அதை சிறுசாக கட் பண்ணி நசுக்கி தான் போட்டிருக்கோம். பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. கிளறி அது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி ஒரு 2 தக்காளி, அதாவது சிறிய தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி அந்த கணக்கில், ஈவனாக ஒரு 150 கிராம் இருக்கிற மாதிரி தக்காளி சேர்த்துக்கிறோம். அது கூட நல்லா வாசனைக்கு மல்லியை சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு மல்லி அதை சேர்த்து நல்லா கிண்டி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிறோம். அது கூட க்ரீன் பட்டாணி, பச்சையை சேர்த்துக்கிறோம். சேர்த்து அது கூட நல்லா வதக்கிக்கிறோம். இதை இவங்க க்ரீன் பட்டாணி, காஞ்ச ட்ரை பட்டாணியை கூட சேர்த்துக்கலாம். அதை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இது க்ரீன்ஸு. ஒயிட் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடலாம். அது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். அது கூட ஒரு டேபிள் கரண்டி பெப்பர் தூள் கலர் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா எல்லோரையும் கிளறிக்கிறோம். அது கூட ஒரு 50 கிராம் அளவில் சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கிறோம். சிக்கன் மசாலா போட்டால் கொஞ்சம் சிக்கன் குழம்பு மாதிரியே இதோட தன்மை இருக்கும். நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறிக்கிறோம். கிளறி நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூட உருளைக்கிழங்கு நல்லா சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். அது கூட நம்ம வீடியோட முக்கிய இன்க்ரெடியண்ட் காலிஃப்ளவரை நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கிறோம். எல்லாம் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுக்கிறோம். கொஞ்ச நேரம் கிளறிட்டு இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிறோம். அது கூட தண்ணி கலந்துக்கிறோம். ஒரு 1/2 லிட்ரு அளவில் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். நம்ம கொதிக்க வச்சு எடுத்தால் அருமையான காலிஃப்ளவர் ரெடி. தேங்க்யூ.
வாட்சிங் மை வீடியோஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.